சிவபுராணத்தினுடைய விளக்க உரையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதில் 6வது வரியிலிருந்து உள்ள விளக்கங்களை பார்க்க போகிறோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்றால் என்ன? என்னுடைய மன ஓட்டத்தை எல்லாம் தடுத்து, இந்த மனம் இருக்கிறதே, இந்த ஐம்பொறிகளின் வழியாக ஓடோடி சென்று இன்பத்தை துய்ப்பதற்கு போராடும். இன்பத்தை நாடி செல்லும். ஐம்பொறிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐம்பொறிகளின் வழியாக இந்த மனம் சென்று இன்பத்தை நாடி செல்ல விளங்கும். அதை தடுக்கக்கூடிய வலிமை அந்த ஆதி சிவனுக்குத்தான் இருக்கிறது. மாணிக்க வாசகரனுடைய மனதை ஆட்கொண்டு அந்த மனமானது ஐம்பொறிகளின் வழியாக சென்று இன்பத்தை நுகரா வண்ணம் அவர் தடுத்து ஆட்கொண்டார். அதான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. வேந்தன் என்றால் இறைவன், தலைவன் என்று பொருள். என்னுடைய மனமானது ஐம்பொறிகளின் வழியாக சென்று இன்பத்தை நாடி நுகராமல் தடுத்து ஆட்கொண்ட தலைவனே நீ வாழ்க, உன்னுடைய அடிகள் வாழ்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. உடற்பிணியை தீர்க்க வேண்டுமென்றால் மருத்துவரிடம் நாம் செல்ல வேண்டும். உடற்பிணியை தீர்க்க வேண்டும் என்றால் மருத்துவரிடம் செல்ல வேண்டும். ஆனால் பிறவிப்பிணி என்ற நோயை தீர்க்க வேண்டும் என்றால் ஆதிசிவனிடம் செல்ல வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர். இறைவனடியை சேர்ந்து விட்டால் பிறவி பெருங்கடலை நீந்தி பிறவாத அந்த கரைக்கு போய் சேர்ந்து விடலாம். அப்படி மாணிக்க வாசகரை தடுத்து ஆட்கொண்டி பிறக்காமல் செய்த வல்லமையை உடையவனே, பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கழல்கள் வெல்க. என்னை பிறக்காமல் செய்த பெருமையை செய்த மிகப்பெரிய ஆன்மீக மருத்துவனே, உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன். பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கழல்கள் வெல்க. பிறவிப்பிணி நீக்கும் மருத்துவனே, என்னை பிறக்காமல் செய்த தலைவனே, உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன். பிறப்பருக்கும் பிஞகண்டன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. உன்னை நம்ப மாட்டேன், நீ இல்லை என்று சொல்பவர்களை விட்டு நீ தொலைதூரத்தில் ஓடிச் சென்று விடுவாயே. சேயோன் என்றால் தூரத்தில் இருப்பவன். உன்னுடைய நாமத்தை சொல்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? என்ன புண்ணியம் செய்தனை மனமே என்று அதைத்தானே சொல்கிறார்கள். சிவசிவ என்கிற தீவினையாளர். கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் சிவனை இல்லை என்று சொல்பவர்களும் அந்த புண்ணியம் செய்யாதவர்கள். அவர்கள் புறத்தார்கள். அவர்களை விட்டு அவர்கள் நினையாத வண்ணம் அவன் தூரத்தில் இருப்பவன். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. அவனை விருப்பத்தோடு வணங்கி அவனுடைய சந்நிதியில் சென்றோ அவனை உள்ளத்திலே ஞான குருவாக கொண்டோ தினந்தோறும் கரங்கூப்பி வழிபடுபவர்கள். கரங்கூப்பி வழிபடுவர்களுடைய தலைவனாக அரசனாக இருந்து அவனை வழிநடத்தக்கூடியவனே, உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன். அதான் கரங்குவிவார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க. இறைவனை கைகூப்பி பணிந்து வணங்கி யான் எனது எனும் செருக்கறுத்து அவனுடைய சன்னதியில் நின்று வணங்கியோ அவனுடைய நம்முடைய உள்ளத்திலே ஞான ஒளியாக கண்டு வணங்கினாலோ நம்மளுடைய அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு அகங்காரம் அனைத்தையும் விட்டு அவனை வணங்கி நிற்கக்கூடிய சமயத்தில் அவன் ஞான குருவாக வந்து நம்மளை வழிநடத்தி கரைத்தேற்றுவான். அதான் கரங்குவிவார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. தலை தாழ்த்தி அவனிடம் நம்முடைய குற்றங்குறைகளையெல்லாம் போக்குமாறு வணங்கினால் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. சீரோன் என்றால் சீராளன், செம்மையானவன், விமலன், நிமலன், குற்றமல்லாதவன். அந்த குற்றமில்லாதவன் முன்னால் நின்று கொண்டு அவனை தலைதாழ்த்தி வணங்கினால் நமக்கு பிறவிப்பிணி அற்றுப்போகும். அதற்காகத்தான் இந்த வரி எழுதுகிறார். சிறங்குவிவார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க.
கரங்குவிவார் உள்மையிலும் கோன்கழல்கள் வெல்க, சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. தலை தாழ்த்தி வணங்குவோர்களை ஓங்கி நிற்குமாறு பிறவிப்பணியை அறுக்குமாறு செய்யக்கூடியவனே, உன்னுடைய கழலணிந்த பாதங்களை போற்றி வணங்குகிறேன் ஐயா. 10 வரிகளுக்கான விளக்கம் இதுவரை முடிந்துள்ளது.